கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் செய்வனமாக தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய இருதயத்திலே உணர்ந்தவர்களாக நம்மை உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்கள் இருதயத்தின் வாயிலாக கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக இப்பொழுது நாம் நம்மை அப்படியாக ஒப்புவித்து ஜெபிப்போம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அதுதான் தேவனுடைய சமூகமாக இருக்கிறது. அது ஒரு சபை அல்ல, அது ஒரு அலங்கரிக்கப்பட்ட மாளிகை அல்ல, தேவனுடைய வாசஸ்தலம் நம்மளுடைய இருதயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாசஸ்தலத்துக்குள்ளாக தேவ ஆவியானவர் அசைவாடும்படியாக நம்மை அவரண்டையிலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நாம் தொழுது கொள்ள வந்திருப்பது வானத்தையும் பூமியையும் சகல சிருஷ்டிகளையும் உண்டாக்கின தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் என்ற பயம் நமக்கு இருதயத்தில் உண்டாக வேண்டும். இந்த நேரத்தில் நாம் நம்முடைய இருதயத்தையும் தலைகளையும் தாழ்த்தி நாம் எங்கிருந்து உண்டாக்கப்பட்டோம், யாரால் உண்டாக்கப்பட்டோம் என்பதை நினைவு கூர்ந்து அந்த மகத்தான தேவன் அவர் காட்சியில் வருவதற்காக அவருடைய பிரசன்னத்தை நாம் உணரும்படியாக அவருடைய மகிமையை நாம் தெரிவித்துக் கொள்ளும்படியாக அவர் விருப்பம் கொண்டால் ஒழிய 2-3 பேர் கூடி ஜெபிக்கவே முடியாது. நாம் ஒன்று கூடியிருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம் அருகில் நின்று கொண்டிருப்பார். ஒரே சிந்தையுள்ளவர்களாகவும் ஒரே ஏக மனதுடையவர்களாக நாம் இப்பொழுது ஒன்று கூடியிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். ஏனென்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், அநேக காரியங்களை அவர் செய்திருக்கிறார், நன்மையான காரியங்களை, இந்த உலகம் தரக்கூடாத நன்மையான காரியங்களை சற்று நாம் நினைத்து பார்ப்போம். நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்ப்போம். நிச்சயமாக கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருந்து வந்திருக்கிறார். இந்த நிமிடம் வரை அவருடைய கிருபை நம்மை சுகத்திலும் பலத்திலும் பலவீனத்திலும் தாங்கி நடத்தி இப்போது அவரை தொழுது கொள்ளும்படி ஜீவனை கொடுத்து வைத்திருப்பார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு மகத்தான யெகோவா ஈராக இருக்க முடியும். நாம் ஒப்புவிப்போம். அவர் ஒருவருக்கே நம்மை ஒப்புவிப்போம். விசேஷமாக வேதம் சொல்லுகிறபடி அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக கூடி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த பெந்தேகோஸ்தே ஐக்கியம் என்பது அவர்கள் வீடுகள் தோறும் ஒன்று கூடி சகோதர சிநேகத்தை வைத்ததனால்தான். நாம் நினைக்கலாம் பரிசுத்த ஆவியானவர் சபையிலே தான் அசைவாடுவர் என்று. ஆனால் எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ, எங்கே ஒரே சிந்தை உடையவர்கள் கூடுகிறார்களோ, அவர்கள் மத்தியிலே தேவன் தாமே அவர் இறங்கி வந்து கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நிச்சயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிப்போம் என்று சொன்னால், விசுவாசிப்போம் என்று சொன்னால், இப்போது அவர் இங்கே நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருப்பதை உணர முடியும். உணர்ச்சி வசப்படுதல் அல்ல. அன்பு உணர்ச்சி வசப்பட்டு ஒருவரை ஏற்றுக்கொள்ளாது. நாம் அவரை உண்மையாக நேசிப்போம் என்று சொன்னால் அவருடைய தொடுதலை நம்மால் உணர முடியும். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். மோசேயினிடத்தில் அவர் சொன்னார், என் வார்த்தை இப்பொழுது உன்னிடத்தில் புறப்பட்டு வருகிறது, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமாகிற்று என்று சொன்னார். அது மோசேயினால் அந்த இடம் பரிசுத்தமாக்கப்படவில்லை. அந்த அக்கினி ஸ்தம்பம் அங்கே வந்ததினாலே அந்த இடம் பரிசுத்தமாக்கப்பட்டது. நம்மாலே இந்த வீடு பரிசுத்தமாக்கப்படவில்லை. கர்த்தர் வந்ததினாலே இந்த இடம் பரிசுத்தமாக்கப்பட்டது. நாம் இங்கே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். பயபக்தியோடு தாழ்மையோடு மோசேயினிடத்தில் அவர் சொன்னார், உன் பாதரட்சை கழற்றி போடு, முதலில் உன்னிடத்தில் தாழ்மையை எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார். இங்கு வந்திருக்கிற நாம் கர்த்தருடைய பிரசன்னமாகுதலை உணர்கிற ஒவ்வொருவரும் நம்ம தலைகளை தாழ்த்தி, நம் இருதயங்களை தாழ்த்தி, என முழுவதுமாக ஒப்புவிக்கிறேன், இந்த இடம் பரிசுத்தமாக்கப்பட்டது என்று நாம் உணர்ந்தவர்களாக நாம் ஜெபிப்போம். வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரமுடைய தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் ஆண்டவரே எவ்வளவாய் எங்களுக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது, நீர் எழுதின எழுத்துக்களில் உம்முடைய ரத்தம் எங்களுடைய பெயராக மாறி போனது என்று பார்க்கப்படும் போது ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சரீரத்தில் நாங்கள் செய்கின்ற கர்த்தாவே எல்லா தவறுகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் ஒரு விசை மன்னிக்கும்படியாக இந்த வேலையிலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை உம்முடைய சமூகத்தில் வராதபடிக்கு, நீர் கேளாதபடிக்கு தடை செய்கிற ஒவ்வொரு அவிசுவாசமும், ஒவ்வொரு அந்தகார பிசாசுகளையும் நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வானமண்டல பொல்லாத ஆவிகளையும் கட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்று மற்றவர்கள் என்பதை வெறும் காலியான பாத்திரங்களாக இப்போது நாங்கள் வைக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்பும். ஆண்டவரே, நீரே எங்களுடைய கண்மலையாக இருக்கிறீர். எங்கள் தாகத்தை ஆண்டவரை தீர்க்கக்கூடிய தண்ணீரை நீர் தாரும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பு. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தோடு நீர் பேசும்படியாக இந்த வேலையில கர்த்தாவை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் தான் ஜீவன் உண்டு என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக இந்த மாலை வேளையில் நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவை கூடி வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த கர்த்தாவை ரூபனையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய கர்த்தாவை மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வீட்டிலே சமாதானத்தை நீர் வைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வீட்டை நீர் ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான கர்த்தாவே, சகோதரனுக்கு கர்த்தாவே நீர் தாமே கிருபையாக இருந்து உம்முடைய ரட்சிப்பை தந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்தில் கர்த்தாவே நல்ல காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை செய்தீர். ஆண்டவரே, ஆமாண்டவரே, கர்த்தாவே அவருக்கு தலைப்பட்டிருந்த அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அவருக்கு நீர் கிருபையாக இருந்து எல்லா காரியங்களையும் நீர் வாய்க்க செய்து நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திர கூட்டத்தை வைக்கும்படியாக அவர் இருதயத்தை நீர் ஏவினரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே கர்த்தாவே, அநேக ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வீட்டில் ஜெப கூட்டம் நடப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வீடு இன்னும் அநேக ஜெப கூட்டங்களை நடத்துகிறவர்களாக இந்த குடும்பம் இருக்கும்படியாக நாங்கள் உங்களுடைய கரத்தில் உபதி ஜெபிக்கிறோம். இந்த வீட்டிற்கு அந்த 2 பிள்ளைகளையும் நீர் ரட்சித்து ஆட்டி ரைட்டுக்கு 2 மகன்களை கொடுத்தது போல ஆண்டவரே, இவர்களுக்கு இருக்கக்கூடிய 2 பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய வார்த்தையின் பிள்ளைகளாக மாறுபடியாக உங்களுடைய கரத்தில் உபதி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மையப்படட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, மீதியான கரங்களை உங்களுடைய கரத்தில் உபதி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக உங்களுடைய அசைவிலே ஒவ்வொரு உங்களுடைய ஆவியிலே நிரம்பினராக இருக்க கிருபை செய்யும். இங்கு வியாதியஸ்தர்கள் வந்திருப்பார்கள் என்று சொன்னால் வியாதி சுஸ்தமடையும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சுகவீனமானவர்கள் வந்திருந்தால் அவர்கள் சுகப்படும்படியாகவும் பலவீனமானவர்களுக்கு பலப்படும்படியாகவும் இந்த வேலையை வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாம் மட்டும் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு ஆசீர்வாதம் பலப்படுத்தும். யாவற்றையும் ரட்சிப்பிற்குமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கே 2 அல்லது 3 நபர்கள் என் நாமத்தின் நிமித்தம் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் வாசமாக இருப்பேன் என வாக்குத்தத்தம் செய்த தேவனை இந்த பொழுதிலே நாம் துதித்து பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் தலமே தம் ஜனத்தாரின் மத்தியில் தேவன் தாவரிக்கும் தலமே தம் ஜனத்தாரின் மத்தியில் தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறது. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறது. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்தெடுமை சுவிசேஷந்தனை
கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உன்னையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாம் இயேசுபரன் மூளை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாம் இயேசுபரன் மூளை கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆமென். இரண்டாம் பாடல், பாடலின் 6. இறங்கி வந்தாரே அல்லேலூயா இணைத்துக் கொண்டாரே. இறங்கி வந்தாரே அல்லேலூயா இணைத்துக் கொண்டாரே. இணையில்லா நேசர் இயேசு எந்தன் சொந்தமானாரே. இணையில்லா நேசர் இயேசு எந்தன் சொந்தமானாரே. இறங்கி வந்தாரே மன்னவை அருளிடவே. என் மன்னவன் இறங்கினாரே மன்னவை அருளிடவே. என் மன்னவன் இறங்கினாரே மன்னவ என்னையும் அருள்பமாகி மகிமையில் என்னை சேர்த்திடவே. மன்னவ என்னையும் அருள்பமாகி மகிமையில் என்னை சேர்த்திடவே. இறங்கி வந்தாரே அல்லேலூயா இணைத்துக் கொண்டாரே. இணையில்லா நேசர் இயேசு எந்தன் சொந்தமானாரே. இணையில்லா நேசர் இயேசு எந்தன் சொந்தமானாரே. இறங்கி வந்தாரே தூதர்கள் துதியை விட்டு நல் தூயர்கள் தொழுகை விட்டு. தூதர்கள் துதியை விட்டு நல் தூயர்கள் தொழுகை விட்டு. நாயகன் இயேசு இறங்கி வந்தாரே நாயகியா என்னை அழைத்திடவே. நாயகன் இயேசு இறங்கி வந்தாரே நாயகியா என்னை அழைத்திடவே. இறங்கி வந்தாரே அல்லேலூயா இணைத்துக் கொண்டாரே. இணையில்லா நேசர் இயேசு எந்தன் சொந்தமானாரே. இறங்கி வந்தாரே வானவில் அணிந்தவராய் பெரும் தாழ்மையை தரித்தவராய். வானவில் அணிந்தவராய் பெரும் தாழ்மையை தரித்தவராய். மேகம் சூழ்ந்திட வேகமாய் வந்தார் பரத்தில் என்னை சேர்த்திடவே. மேகம் சூழ்ந்திட வேகமாய் வந்தார் பரத்தில் என்னை சேர்த்திடவே. இறங்கி வந்தாரே அல்லேலூயா இணைத்துக் கொண்டாரே. இணையில்லா நேசர்
இயேசு எந்தன் சொந்தமானாரே. இணையில்லா நேசர் இயேசு எந்தன் சொந்தமானாரே. இறங்கி வந்தாரே கரை திரை நீங்கிடவும், நான் நிறைவுடன் வாழ்ந்திடவும், கரை திரை நீங்கிடவும், நான் நிறைவுடன் வாழ்ந்திடவும், மறைபொருள் விலக்கிட இறங்கி வந்தாரே, மாளிகையில் என்னை சேர்த்திடவே. மறைபொருள் விலக்கிட இறங்கி வந்தாரே, மாளிகையில் என்னை சேர்த்திடவே. இறங்கி வந்தாரே, அல்லேலூயா, இணைத்து கொண்டாரே. இணையில்லா நேசர் இயேசு எந்தன் சொந்தமானாரே. இணையில்லா நேசர் இயேசு எந்தன் சொந்தமானாரே. இறங்கி வந்தாரே மன்னவன் அரியணையில், நான் மனைவியாய் அமர்ந்திருக்க, மன்னவன் அரியணையில் நான் மனைவியாய் அமர்ந்திருக்க, மனுஷகுமாரனாய் இறங்கி வந்தாரே, ஏழாம் தூதனின் சரீரமதில், மனுஷகுமாரனாய் இறங்கி வந்தாரே, ஏழாம் தூதனின் சரீரமதில் இறங்கி வந்தாரே. அல்லேலூயா, இணைத்து கொண்டாரே. இணையில்லா நேசர் இயேசு எந்தன் சொந்தமானாரே. இணையில்லா நேசர் இயேசு எந்தன் சொந்தமானாரே. இறங்கி வந்தாரே. அல்லேலூயா. நாம் எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில வசனங்களை வாசிப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 131. யோவான் 5ஆம் அதிகாரம் 24-25 வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டிலே 131வது பக்கம், வசனம் 24-25 வசனங்களை வாசிக்கிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனை ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்புகிறவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திலே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசிக்கும்படி நீர் செய்த இந்த கிருபையின் நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை வாசிக்கிறவனும் வாசிக்க கேட்கிறவனும் பாக்கியவான்கள் என்று உம்முடைய வசனம் சொல்லியிருக்கிறது ஆண்டவரே. இது இந்த வசனத்தை கேட்ட காதுகள் பாக்கியமுள்ளவர்களாக இருக்கிறது. இந்த வசனத்தை வாசித்த நாவுகள் பாக்கியமுள்ளதாக இருக்கிறது ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் அப்பத்தை நாங்கள் பிற்கப்படும் போது நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய பலனை தரும்படியாக, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும்படியாக இந்த வேலைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
உட்காருவோம். வேதவசனம் தெளிவாக சொல்கிறது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்புவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. தேவன் யாருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார்? யாருக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார்? இதுதான் தலைப்பு. தேவன் யாருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார்? ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அப்படியாக வழியிலே பிரயாணப்பட்டு போகும்போது அந்த வழியிலே எதிர்ப்படும்படியாக ஒரு வாலிபன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தான். அவர் அப்படியே வழியில பிரயாணமா போறார். போகும்போது வழியில ஒரு வாலிபன் வந்து அவரை சந்தித்து, ஆண்டவரே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று கேட்கிறான். அவன் கையில என்ன இருக்குது பாத்தீங்கன்னா, வேதாகமத்தை கரைத்து குடித்தவனாக இருக்கிறான். வேதாகமத்தை கரைத்து குடித்த ஒருவன். அவன் வந்து என்ன பண்றான், இயேசு கிறிஸ்துவை சந்தித்து பழைய ஏற்பாட்டை அப்படியாக கரைத்து குடிச்சிட்டான். புதிய ஏற்பாடு அப்ப எழுதப்படல. இயேசு கிறிஸ்து அப்பதான் ஜீவிச்சு கொண்டு அந்த காலமானது போய் கொண்டு இருக்கிறது. அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து சந்தித்து, நித்திய ஜீவன் பெற நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் நித்திய ஜீவன் பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொன்னார், நீ நன்றாக வேதத்தை அறிந்திருக்கிறாயே, 10 கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே, 10 கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே. 10 கற்பனை சொல்லி கட்டுறார். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய், பொய் சொல்லாதிருப்பாய்க, விபச்சாரம் செய்திருப்பாயாக, இப்படியாக வந்து அந்த 10 கற்பனை அங்கே சொல்லி காட்டுறாங்க. தாயின் தாப்பனை கனம் பண்ணுவாய்க, இப்படியாக வசனங்கள் அங்கே சொல்லி காட்டுறார். அவன் உடனே ஒரு பதில் சொல்றான், ஆண்டவரே, என் சிறு வயது முதல் இதனை கை கொண்டு வருகிறேன். என் சிறு வயது முதற்கொண்டு நான் இவைகளை கை கொண்டு வருகிறேன். எவைகளை? அவன் கையிலே கொடுக்கப்பட்ட வேதாகமத்தை அவன் சிறு வயது முதல் அப்படியே கை கொண்டு வருகிறான். அவர் அப்படியே ஆச்சரியப்படுறார். இயேசு கிறிஸ்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவனிலே அன்பு கூர்ந்தார். அவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தாகம் பாருங்க. வேதத்தை படிச்சுட்டான், வேதம் நல்லா தெரியுது, அந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஒழுங்கையும் அவன் கடைபிடிக்கிறான். இவ்வளவு ஒழுங்க கடைபிடிச்ச பிறகு அவன் வந்து அதுல ஜீவன் இல்லை என்பதை அவன் அறிந்து கொண்டான். பழைய ஏற்பாடுல என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது, தேவனோடு இருந்த வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையினாலும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதெல்லாம் தேவனுடைய வார்த்தையா இல்லையா? பழைய ஏற்பாட்டில் மூலமாக ஏசாயா, எரேமியா, தானியேல், அப்படியாக சங்கீதம், நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி, ஆதியாகமம், இப்படி இருக்கக்கூடிய எல்லாமே, யாத்திராகம், என்னாகமம், உபாகமம் என்று சொல்லக்கூடிய எல்லாமே தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தையை அவன் என்ன செய்யறான்? அவன் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறான். கை கொண்டு வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்டாக்கின தேவன், இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரனவர் அங்க வருகிறார். அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரனவர் அங்க வந்து என்ன சொல்றாரு? அதுதான் சப்ஜெக்ட். அங்க நிற்கிறாரு, இவர்கிட்ட வந்து கேட்கறான், என் சிறு வயது முதல் ஆண்டு கை கொடு. அவனை பார்த்து அன்பு கூறுறாரு. அது சொல்றாரு, நீ வேதத்தை அறிந்திருக்கிறாயே, இதெல்லாம் தெரியுமே, உனக்கு 10 கற்பனைகள் தெரியுமே அப்படின்றாரு. ஆமா ஆண்டவரே, நான் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன், ஆனாலும் என்னிடத்தில் ஜீவன் இல்லை. ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தான் எழுதியிருக்கிறது. அதை நீங்க சரியா கவனிக்கிற அந்த வசனத்தை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். லைவ் வேர்ட்ஸ். அல்லேலூயா. நீங்கள் சரித்திரத்தின், ஒருத்தர் சொன்னாரு, போன வாரத்தில் நம்ம அதை பார்த்தோம். ரொம்ப குளிர்ல ஒருத்தன் உக்காந்துக்கிறான். இமயமலையில் உக்காந்துக்கிறான் மாதிரி, ஊட்டியில் உக்காந்துக்க மாதிரி ரொம்ப குளிர்ல ஒருத்தன் உக்காந்துக்கிறான். அவன் ஒரு ஆளுகிட்ட சொன்னான், ஐயா கொஞ்சோண்டு நான் குளிருக்கு, எனக்கு ரொம்ப குளிருது, எனக்கு இப்ப நெருப்பு தேவைன்னா. அந்த மனுஷன் ஆர்டிஸ்ட் பொழுது அவன் நேராக போய் என்ன பண்ணான், கட 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 நெருப்பு நல்லா பற்றி நிற்கிற மாதிரி ஒரு படத்தை வஞ்சத்தை வந்து கையில் கொடுத்துட்டான், இந்த இதில் குளிர் காஞ்சிக்கும் அப்படின்னு.
அவனுக்கு தேவை உண்மையான நெருப்பு. நெருப்பு படம் அல்ல, அவனுக்கு தேவை அனல் ஊட்டக்கூடிய உண்மையான நெருப்பு அவனுக்கு தேவைப்படுகிறது. இங்க இந்த பரிசேயர் சதுசேயர் கையிலே இருக்கக்கூடிய அந்த வேதாகமம் எப்படிப்பட்டதாக அந்த வாலிபனுக்கு இருந்தது என்று சொன்னால், வரையப்பட்ட ஒரு நெருப்பாக அவனுடைய கரத்தில் இருந்தது. ஆனால் இவனுக்கு தேவையோ ஒரிஜினல் நெருப்பு இவனுக்கு தேவைப்பட்டது. ஒரிஜினல் அவனுக்கு தேவைப்படுது. அதனால தான் இவர்கிட்ட கேட்டான், லைவ் வேர்ட்ஸ் உங்ககிட்ட தான் வருதுன்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, ஜீவிக்கிற வார்த்தை உங்ககிட்ட தான் வருது. ஏன்னா நான் ஏசாயா காலத்துல இருந்தா, நான் ஏசாயா பேசும்போது நான் கேட்டிருந்தேன்னா அன்னைக்கு நான் ஜீவனை பெற்றுக் கொண்டிருப்பேன். சாலமோனுக்கு நாட்களில் சாலமோனுடைய வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டு லைவாக கேட்டு கொண்டு இருந்தால் அப்போது நான் ரசிக்கப்பட்டிருப்பேன். ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆதியாகமத்து முதல் மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் சுட்டி காண்பிப்பது உண்மைதான். ஏன்னா மல்கியாவுக்கு அப்புறம் 400 வருஷம் தீர்க்கதரிசிகளே கிடையாது. அதுக்கப்புறமா தான் இயேசு கிறிஸ்து வரார். அப்படி இருக்கும்போது அது உண்மைதான் சுட்டி காண்பிக்கிறது. நான் உம்மிடத்தில் தான் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றில் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வரும்படியாக ஒரு தீர்க்கதரிசி எங்களுக்கு ஏற்படவில்லை. நீர் தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால தான் உங்ககிட்ட கேட்கிற, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? 10 கற்பனைகள் தயவு செஞ்சு காட்டாதீங்க. 10 கற்பனையும் உண்மைதான் சுட்டி காண்பிக்கிறது. அல்லேலூயா. 10 கற்பனையும் உண்மைதான் சுட்டி காமிக்கிறது. இப்போ நீங்க சொல்லுங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் கை கொண்டு வரேன், ஆனா அதுல ஜீவன் இல்லை, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே அப்படி என்று கேட்டபோது அவர் சொன்னார், அவன் மேல அன்பு கூர்ந்து சொல்றார், ஆகிலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்குள்ள யாவற்றையும் விற்று தரித்திரத்திற்கு கொடுத்து விட்டு பிறகு என்னை பின்பற்றி வா, அப்பதான் உனக்கு ஜீவன் உண்டு என்று சொன்னார். எப்பவுமே லைவ் வேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள் முகத்தை திருப்பி கொண்டு தான் போயிடுவாங்க. தேவன் ஜீவனுக்குரிய வார்த்தையை கொடுக்கும் பொழுது ஜனங்கள் தங்களுடைய முகங்களை திருப்பி கொண்டு போய்விடுவார்கள். இந்த கடைசி நாட்களிலே தேவன் வாக்குத்தத்தம் செய்த பிரகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, இந்த வேதாமத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியத்திற்காகவும் எல்லா காரியத்துக்கு சாட்சியாகவும் தேவன் என்ன செய்கிறார்? இந்த கடைசி நாட்களிலே சபைகளில் இவைகளை சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் விடிவெளியில் நட்சத்திரமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நம்ம யாரை நோக்க வேண்டியதா இருக்குது? இந்த வேதாகமம் யாரை சுட்டி காண்பிக்கிறதோ அங்கிருந்து தான் நமக்கு ஜீவன் வரக்கூடிய காரியமாக இருக்கிறது. இந்த காலத்தில், இந்த கடைசி நாட்களிலே அன்றைக்கு அவனுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக அவருடைய முதலாம் வருகையானது அங்கே கட்டளையிடப்பட்டிருந்தது. அந்த வருகையிலே அந்த ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தான் ஜீவன் உண்டு என்பதை அவன் அறிந்தவனாக, ஒரு தீர்க்கதரிசி மூலமாகத்தான் ஜீவன் உள்ள வார்த்தைகள் வரும் என்பதை அறிந்தவனாக அவன் என்ன செய்கிறான்? இயேசுவினிடத்தில் போயிடான். நித்திய ஜீவன் பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அப்போது அவர் சொன்ன வார்த்தைகள் அவன் இருதயத்துக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஐஸ்வரனாக இருந்தபடினாலே நம்ம நினைக்கிறோம் அவன் பணம் காசு வச்சிருந்தனால விட்டு போயிட்டான் அப்படின்னு. ஆனால் நாம் எல்லோருக்கும் தனித்தனியாக ஒரு ஐஸ்வர்யம் இருக்கிறது. பணம் காசு மட்டும் இல்லை, நம்மளுடைய பெருமைகளாக இருக்கலாம், நம்மளுடைய வேலைகளாக இருக்கலாம், நம்மளுடைய குடும்பங்களாக இருக்கலாம், நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்மளுடைய அந்தஸ்தாக இருக்கலாம், நம்மளுடைய எந்த காரியமாக கூட இருக்கலாம். ஆனால் அதுதான் நம்மளுடைய ஐஸ்வர்யமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் வந்து அது பேசும் என்று சொன்னால், அது பேசும்போது உன்னை அந்த இடத்திலிருந்து வெளியே வரும்படி அழைத்தால் நீ வந்து விடணும். அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, விட்டு வந்துடணும். அப்படிதான் சொன்னாரு பேதுரு பார்த்து, என்னப்பா பண்ற? மீன் பிடிக்கிறான், அதை விட்டு வாப்பா என் பின்னாடி வாங்கினார். நம்ம உன்னை மனுஷர் பிடிக்கிறவராக்குவேன், அதுல என்ன லாபம் இருக்கு? அவன் மீன் பிடிக்கிறவன், மீன் வித்தா அவனுக்கு காசு கிடைக்கும். இவர் என்ன சொன்னாரு? மனுஷர் பிடிக்கிறவராக்குவேன். அது தப்பா நம்ம பாசங்க புரிஞ்சுக்கினாங்க. நம்ம பாசங்களை தப்பா புரிஞ்சுக்கினாங்க. அவன் மீன் பிடிச்சா காசு வந்துச்சுல்ல, அது இவங்க தப்பா புரிஞ்சுக்கின்னு ஆளை பிடிச்சி சர்ச்சில் வச்சக்க காணிக்கை வாங்கிட்டு போயிடுறாங்க. தப்பா புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படியே ட்ரெண்ட் மாத்திக்கினாங்க. வியாபாரத்தை விடல. இன்னைக்கு இருந்த ஆளுகள் என்ன பண்றாங்க? வியாபாரத்தை விடல. ஆனா அவர்கிட்ட சொன்னார், நீ வியாபாரத்தை விட்டு வா, சுங்கம் வசிப்பு பார்த்து சொன்னார், நீ வா என்னை பின்பற்றி வா என்று சொன்னார்.
ஆபிரகாம் இடத்துல ஆபிராமாக இருக்கும் பொழுது அவன் ஜனத்தண்டையிலே அவன் அவ்வளவு செல்வாக்காக அவ்வளவு நல்ல சந்தோஷமா இருந்திருக்கிறான். ஆபிரகாம் அப்படியே நல்லா சந்தோஷமா இருந்திருக்கிறான். இவர் போய் மீட் பண்ணார். எப்பெல்லாம் ஆண்டவர் போய் மீட் பண்றாரோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசிக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும். அவன் தேடி பார்த்தாவில, ஆண்டவர் தேடி வந்தா போதும், பிரச்சனை தானா வந்து சேர்ந்துடும். ஆபிரகாம் இடத்துல போனார். ஆபிரகாமே, உன் இனப்பன ஜந்துக்கள் உன் சொந்தக்கார எல்லாரும் விட்டு என் பின்னாடி வானார். இவன் என்ன நினைச்சிருப்பான், ஆண்டவர் கூட்டாக்கா பரவாயில்ல, நம்ம வசதியா இருக்க போறோம், சந்தோஷமா இருக்க போறோம், எல்லாமே அப்படியே நமக்கு எல்லாம் நிறைய அப்படியே கொட்ட போகுது அப்படின்னு நினைச்சிருந்தான். கடைசியத்துல வந்து வனாந்தரத்தில் விட்டார். நல்லா அந்த இடத்த விட்டுட்டு வனாந்தரத்தில் கொண்டு வந்து விட்டுட்டார். அவர் ஆடுகளின் மேய்ச்சலின் ஆடுகளுடைய ஆகாரமாகவும் அவரே தான் இருக்கிறார். அவர் தான் மேய்ப்பராக இருக்கிறார். அவருக்கு தெரியும் எந்த இடத்துல வச்சு தன்னுடைய விசுவாசிகள் நல்லா இருப்பாங்க. அவர் என்ன பண்ணாரு, தனக்கென்று அவர் தெரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளை என்ன பண்றாரு, எல்லா இடத்திலிருந்து பிரிந்து வரும்படி அவர் அழைக்கிறார். அவருக்குன்னு வந்து அவர் கூட நம்ம நடக்கணும், அவருடைய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். முதலாவது நம்ம எண்ணத்தை நாம் ஏதாவது ஒன்றை இழக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு மாடிப்படியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஆள் இருக்கிறாங்க, நம்ம கீழே நிற்கிறோம். அந்த நபர், அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற நபர் நம்ம போய் பார்க்கணும்னா முதல் படிக்கட்டு, ரெண்டாவது படிக்கட்டு, மூணாவது படிக்கட்டுன்னு ஏறி ஏறி போனோம். கரெக்டுங்களா? படிக்கட்டு ஒரு ஸ்டெப்பாக ஏறி ஏறி தான் போனோம். முதல் படிக்கட்டில் நின்றுட்டு ரெண்டாவது படிக்கட்டு நான் போக மாட்டேன், முதல் படிக்கட்டு தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். முதல் படிக்கட்டோட நம்ம நின்றுட்டோம்னா என்ன ஆகும், முதல் படிக்கட்டு நம்ம விட வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் ரெண்டாவது படிக்கட்டுக்கு போக முடியும், ரெண்டாவது படிக்கட்டை விட்டால் தான் மூணாவது படிக்கட்டுக்கு போக முடியும். இப்படியாக எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம போனாதான் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை போய் நாம் சந்திக்க முடியும். ஒரு கயிறை பிடிச்சி ஒரு மரத்தில் நம்ம ஏறினா கூட ஒரு பிடி பிடிச்சி அடுத்தது இன்னொரு பிடி பிடிக்கும் போது நாம் ஏற்கனவே பிடித்த பிடியை நாம் விட வேண்டியதாக இருக்கிறது. அப்போதான் நம்ம மேலே போக முடியும். ஒரு ஏணியில் ஏறப்படும் போது கூட நாம் கீழே இருந்து அப்படியாக மேலே ஏறும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நாம் கடந்து வர வேண்டியவர்களாக இருக்கிறோமே தவிர, இந்த ஸ்டெப்ல இருந்துட்டு இருந்தோம்னா, ஒரே முதல் ஸ்டெப்ல இருந்தோம்னா நாம் கடைசி ஸ்டெப்புக்கு நம்ம போகவே முடியாது. அதனால தான் நாம் ஏதாவது ஒன்றை இழக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனை வந்து பெற்றுக்கொள்வது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஏதாவது ஒன்றை நாம் தியாகம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய ஜீவனையும் தம்முடைய ரத்தத்தையும் தியாக பலியாக ஒப்பு கொடுத்தனால்தான் இப்பொழுது இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் தியாகம் பண்ணலன்னா நாம் இப்பொழுது இந்த வேதாமத்தை கையிலே வச்சிருக்க மாட்டோம். இந்த தேவனை தொழுது கொள்ள மாட்டோம். ஏதாவது ஒன்றை விட்டுத்தான் ஆக வேண்டும். அவர் எதை விட சொல்கிறாரோ அதை விட்டுத்தான் ஆக வேண்டும். நான் விட மாட்டேன், இல்லை எனக்கு இதுவும் வேணும் என்று சொல்லிக் கொண்டு போவோம் என்று சொன்னால், நாம் ஆசீர்வாதமும் வேண்டும் இதுவும் வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், அது நிச்சயமாக தேவன் அந்த இடத்தை ஆசீர்வதிக்கவே மாட்டார். இரண்டு விதமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மனுஷன் அப்படி நடக்கும்போது அவனுக்கு ரெண்டு கால் இருக்குதுங்கிறதுக்காக லெஃப்ட் சைடில் ஒருத்தர் கூப்பிட்டாருன்னா அந்த பக்கமோ, ரைட் சைடில் ஒருத்தர் கூப்பிட்டாருன்னா அந்த பக்கமோ போக முடியுமா? எனக்கு ரெண்டு கால் இருக்கு, ரெண்டு பக்கம் கூப்பிட்றாங்க, எனக்கு ரெண்டு பக்கம் வேலை இருக்கு, இப்படி சும்மா நம்ம ஒரு இது சொல்லுவோம். இந்த பக்கம் நாவலூரில் ஒரு வேலையா, கேளம்பாத்தில் ஒரு வேலை இருக்குது, எனக்கு ரெண்டு கால் இருக்குது, எனக்கு ரெண்டு கை இருக்குது, ஒரே நேரத்தில் ரெண்டு ஊருக்கும் போயிட முடியுமா? ரெண்டும் பிரிச்சுட்டு போயிட்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம ஏதாவது ஒரு பக்கம் தான் போகணும். நாம் ஏதாவது ஒரு வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய காரியத்தை விட வேண்டியதாக இருந்தது. அவன் விட மாட்டேன்னு சொன்னாக்க என்ன ஆகும்? அவன் ஏதோ ஒன்றை இழக்க வேண்டும். ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றை இழக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அது இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் யாருக்கு நித்திய ஜீவன் தருகிறார் என்று சொன்னார், அவர் நம்மிடத்தில் ஏதோ ஒன்றை, தேவையில்லாத காரியங்களை எடுத்து போட விரும்புகிறார். தேவையான உன்னை பெற்றுக்கொள்ளும்படி அவர் என்ன செய்யறாரு, உன்னிடத்தில் தேவையில்லாத பாகங்களை எடுத்து போட விரும்புகிறார். ஒரு நாள் ஒரு சிற்பி என்ன பண்ணான்னா, ஒரு ஊர்ல வந்து ஒரு பாறை, பெரிய பாறாங்கல் வந்து ஊருக்கு பக்கத்துல வந்து கிடக்கு. ஊருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறாங்கல் கிடக்குது. அந்த பாறாங்கல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அந்த பாறாங்கல்கிட்ட எல்லாரும் போவாங்க, அந்த தெரு வழியாக போவாங்க. அந்த ஊரில் அந்த பாறாங்கல்லை பார்த்தவருமே அந்த இடத்துல முள்ளெல்லாம் வளர்ந்துருக்கும், பாறாங்கல் மேலே அப்படியே முள்ளெல்லாம் படர்ந்துருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும். பார்க்கும் போதெல்லாம் என்னடா இது, ரோட்டுக்கு நடுவில் அந்த பாறாங்கல் இருக்குது, அந்த வழியாக போகணும்னா அந்த பாறாங்கல் அப்படி போய் ஒதுங்கி போக வேண்டியதாக இருந்துச்சு. அங்கே முள்ளெல்லாம் வேற இருந்துச்சு. அதை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருந்துச்சு.
என்னடா இந்த பாறாங்கல் ரோட்ல வேற நடு ரோட்ல இப்படி வந்துட்டு இருக்குது, ரொம்ப வருஷமாக்குது இது எனக்கு தெரிஞ்சு. சுத்தி வேற முள்ளு, நம்ம போகும்போதெல்லாம் அந்த முள்ளு இப்படி தள்ளி விட்டு போக வேண்டியதாக்குது, இல்லை முள்ளுக்கு கீழே குஞ்சு போக வேண்டியது, மேலே முள்ளெல்லாம் படுது, கல் இந்த கல்லை உடச்சாது எத்தியான தூரம் போடுறானுங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு போனாங்க. அந்த ஊருக்கு திடீர்னு ஒரு சிற்பி ஒருத்தர் வந்தார், சிற்பாச்சாரி அந்த ஊர் பக்கம் வந்தார். அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கல்லை பார்த்தோன்னே அவருக்கு என்ன ஆகிப்போச்சு, ஆஹா அழகான கல் இங்கே இருக்கே, இந்த மாதிரி கல் இருந்துச்சுன்னா போதுமே, நான் என்ன பண்ணுவேன், என் சிந்தைக்குள்ளாக இருக்கக்கூடிய உருவத்தை நான் இதிலிருந்து வெளியே கொண்டு வருவேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், முதலாவது அந்த பாறை எடுக்கணும்னா சுற்றி இருக்கிற முள்ளெல்லாம் வெட்டி போட்டான். எல்லா முள்ளையும் வெட்டி தூர வச்சு போட்டு அந்த பாறையை பார்த்தான். அந்த பாறையை பார்த்துட்டு இவன் சிந்தைக்குள்ள ஒரு உருவத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான். அவன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவன் சிந்தைக்குள்ளாக இருக்கக்கூடிய உருவம் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலாவது செய்ய வேண்டிய, அவன் மண்டைக்குள்ள வந்து கையை விட்டு வா உருவமே உன்னை நினைச்சிருக்கிறேன்னு சொல்லி அது இழுத்து அது உள்ள போட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அந்த சிலை அப்படியாக வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அந்த சிலைக்கு தேவையில்லாத பாகங்களை அவன் எடுத்து போட வேண்டியதாக அவசியமா இருந்துச்சு. அவன் எந்த உருவத்தையும் உள்ள கொண்டு போய் வைக்கல, அந்த உருவம் இவனுடைய சிந்தையில் இருக்குது. அந்த உருவம் அந்த கல்லுக்குள்ளிருந்து வெளியே வரணும்னா அந்த கல்லுக்கு என்ன செய்ய வேண்டும், அந்த கல்லினத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பாகங்களை வெட்டி எறிந்தான். அவன் சிந்தைக்குள்ளாக இருந்த உருவம் வெளியே வந்து விட்டது. இதுக்கு முன்பாக அந்த உருவம் எங்க இருந்துச்சு, இதுக்கு முன்பாக எங்க இருந்துச்சு அந்த உருவம், அந்த உருவம் அங்கேதான் இருந்தது. அது வெளியே வருவதற்காக தேவையில்லாத பாகங்களை மாத்திரமே எடுத்து போட்டால் போதும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும், தேவையில்லாத பாகங்களை நாம் எடுத்து போட்டாலே போதும். அதுதான் இயேசு கிறிஸ்து அந்த ஐஸ்வர்யத்திலே செய்து கொண்டிருந்தார். எல்லாம் கரெக்டு, ஆனால் நான் உன்னிடத்தில் தேவையில்லாத பாகங்களை எடுத்து போட போகிறேன், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பாகங்களை எடுத்து போட போகிறேன் என்று சொன்ன போது அவன் சொன்னான், இல்லை இல்லை, என்னிடத்திலிருந்து இதை எடுத்து போட எனக்கு மனது இல்லை என்று சொல்லி அவன் அப்படியாக போகும்போது இயேசு கிறிஸ்து அங்கிருந்த ஜனங்கிட்ட சொன்னாரு, இப்படிப்பட்டவர்கள், இந்த ஐஸ்வர்யம் போடக்கூடியவர்கள், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம், ஒட்டகமானது கூட ஊசியின் காதின் வழியாக நுழைந்து விடும், ஆனால் இது போன்ற இந்த ஐஸ்வர்யவான்கள் போன்றவர்கள் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கவே முடியாது என்று சொல்லிவிட்டார். ஏதாவது ஒன்றை தேவன் நம்ம இடத்துல எடுத்து போட விரும்புகிறார். ஒரு நாள் அப்படியே போனார் இதே இயேசு. ஒரு நாள் என்ன செஞ்சார், ஒரு இடம் வந்து போனார், ஒரு சமாரிய வழியா போக வேண்டியதாக இருந்துச்சு. அங்கே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பகல் வேலையில் 11 மணி வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசு பொண்ணு, அதுக்கு ஒரு 25 வயசு இருக்கும் அந்த பொண்ணு. அந்த ஊரிலே அப்படியாக அவள் விபச்சாரி என்று பெயர் வாங்கி கொண்டிருந்தவள், விபச்சாரம் செய்து கொண்டிருந்தவளாக அவள் காணப்பட்டாள். அவள் வந்து யாரும் இல்லாத நேரத்தில் தான் அவங்க தண்ணியை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி வரும்போது இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 30 வயசு வாலிபனாக இருந்தார். அவர் வந்தார். அவர் வந்து என்ன பண்ணார்னா அந்த வழியாக போகிறார். போகும்போது அந்த ஸ்திரீயை பார்க்குறார். அவர் ஒரு கற்பாரியை பார்க்கிறார், முள்செடி வளர்ந்த அந்த கற்பாரியை பார்க்கிறார். எல்லாரும் அவளை எப்படி பார்த்தாங்க, தடைக்கல்லாக பார்த்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இவருடைய சிந்தைக்குள்ளாக ஆவிக்குரிய சரீரத்தை அவளிடத்தில் அவர் பார்த்து கொண்டிருந்தார். அவர் பார்த்தார், நேராக அங்கே பார்த்த உடனே நேராக போய் எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் வேணும் அப்படின்னு கேட்டார். அப்படி திரும்பி பார்க்குறார், யார் இது அப்படின்னு பார்க்கும்போது, யூதராச்சே நீ என்னிடத்தில் எப்படி நீ கேட்கலாம் அப்படின்னும் போது, வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா நீயே கேட்டிருப்ப, வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா நீயே கேட்டிருப்ப. எப்படி உங்ககிட்ட குடமும் இல்லை கயிறும் இல்லை? ஆம், இல்லாத இடத்திலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அங்கே நின்று கொண்டிருந்தார். அவங்க கேட்குறாங்க, உம்மிடத்தில் குடமும் இல்லை கயிறும் இல்லை. எனக்கு அது தேவையே கிடையாது, ஏன்னா நான் தான் அந்த கண்மலையாக இருக்கிறேன். வனாந்திரத்தில் இருந்த கண்மலை நான் தான். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் பேருக்கும் தாகத்தை தீர்த்த அந்த கண்மலையே நான் தான். அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்படி பேசும்போது சொன்னார், நீ போய் உன் புருஷனை போய் கூட்டினா போ அப்படின்னார். அவங்க சொன்னாங்க, எனக்கு புருஷனே கிடையாதுன்ட்டாங்க. என்ன சொன்னாங்க, முதல்ல அறிக்கையிடுறாங்க. முதலாவது என்ன செய்யறாங்க, அறிக்கிறாங்க, புருஷன் இல்லை, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், ஆனால் நீ உள்ளபடியே சொன்னாய் அப்படின்றார் இயேசு கிறிஸ்து. நீ உள்ளபடியே சொன்னாய், 5 புருஷர்கள் இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் உனக்கு புருஷன் அல்ல, விசுவாசமாகிய நான் தான் உன் புருஷன் என்று அங்கே காங்கிரிகேஷன் நடந்து அவர் இருதயத்தோடு அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார்.
நீ சொல்வது உண்மைதான், ஆனால் உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி அங்கு காண்பித்து அவளுடைய பாவத்தையே அங்க வெளிப்படுத்துறார். வெளிப்படுத்தி காண்பித்த உடனே அடுத்த கிழமை, ஐயா, எங்களுக்கு மேசியா வரும்போது இதை வெளிப்படுத்துவார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்மை பார்த்தா ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இருக்கிறீங்க, ஆனா மேசியா வந்ததை இதை வெளிப்படுத்த முடியும். எங்களுடைய பிதாக்கள் பாத்தீங்கன்னா மலைகளிலே தொழுது கொள்வார்கள் என்று சொன்ன பொழுது உடனடியாக இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவை மலைகளில் மாத்திரமல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரப்போகிறது. ஒரு காலம் இந்த வீட்டை கூட பார்த்துக்கலாம். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொன்னார். நல்லா கவனிங்க, சமாரிய ஸ்திரியை மீட் பண்றதுக்கு எந்த சர்ச்சுக்கு அவர் போல. அவள் எந்த இடத்தில் இருந்தாலோ, எந்த நிலையில் இருந்தாரோ அந்த இடத்திற்கு இவர் தேடி சென்று ஜீவனை கொடுத்தார். நீங்க அதெல்லாம் கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவித்தை நீங்க பார்க்கணும். அவள் எந்த இடத்தில் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலோ அந்த இடத்தில் அவரை நேரடியாக சென்று ஜீவனை கொடுக்கும்படியாக அங்கு சென்றார். ஒரு விசுவாசி மட்டும், அவரை விசுவாசிக்கூடிய ஜனங்கள் இருந்தால் மட்டும் அவருக்கு போதும், அவர் தேடி வருவார். நீங்க எந்த சபையிலும் போய் இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் உங்களை தேடி வருவார். அல்லேலூயா. அவங்க பார்க்கிறோம், அவர் தேடி போனார். தேடி போய் அவங்க கிட்ட போய் பேசுறார். பேசின உடனே அப்போ சொல்றார், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இனிமே கிடையாதுனார். அவனுக்கு 10 கட்டளைகளை சொன்னார், இங்க 5 காரியங்களை சொன்னார். அவன் 10 கற்பனை கை கொண்டவன். அவர் சொன்ன அந்த 11வது கற்பனை அவனால் ஏற்றுக்கொள்ளாமல் அவன் திரும்பி நித்திய ஜீவனை இழந்து போனான். ஆனால் இவளோ ஜீவனுக்காக என்னத்தை வேணாலும் தியாகம் பண்ணாலும் சொல்லி அங்கே வெயிட் பண்ணியிருந்தா. நீ இதை விட்டுடு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன போது அவள் ஊருக்குள்ள ஓடி போனாள். ஊருக்குள்ள ஓடி போய் அந்த கிராமத்தையே அவர்கிட்ட அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு, உடனடியாக தன்னுடைய ஜீவனை அவளிடத்தில் கொடுத்தார். அவள் என்ன சொன்னானா, அவளிடத்தில் அவள் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டதுனாலே, அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டதுனாலே அவள் சும்மா இல்லை, அவ போய் என்ன பண்ணா, ஒரு ஊரையே கூட்டிட்டு வந்துட்டான். இதுதாங்க நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனால் எப்படி சும்மா இருக்க முடியும்? எப்படி சும்மா இருக்க முடியும்? அவன் ஏதாவது செய்யும்படிக்கு. ஏன்னா நித்திய ஜீவன் என்பது நம்மளுடைய ஜீவன் அல்ல, அது தேவனுடைய ஜீவனாக இருக்கிறது. தேவனுடைய ஜீவன் ஆத்மாவை ஆதாயம் பண்ணக்கூடிய ஜீவனாக இருக்கிறது. அது எப்படி சும்மா இருக்கும்? அது உற்பத்தி செஞ்சு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதன் வேலை என்னது? உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். அவர் யாருக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறார்? அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு உண்மை உத்தவமாக அவருக்கு தம்மையே ஒப்பு கொடுக்கிற அந்த பிள்ளைகளுக்கு தான் நித்திய ஜீவனை தருகிறார். வேற யாருக்கும் தெரியல. பாருங்க, ஒரு ஐஸ்வர்யனை காலி பண்ணிட்டார். அவன் சிறு வயது முதல் வேதத்தை கரைச்சி குடிச்சு வச்சிருந்தவனை நீ நரகத்துக்கு போன அனுப்பிச்சு விட்டாரு. இங்க பாத்தீங்கன்னா நரகத்துக்கு போகக்கூடிய பாத்திரவனாக உலகம் பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண்மணியை பார்த்து சொன்னார், நீ பரலோகத்துக்கு செல்லு என்று சொல்லி அங்க ஜீவனை கொடுத்து அனுப்புறார். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் பாவிகளை ரட்சிக்கவே வந்தார். யாருக்கு மருத்துவ தேவை? ஒரு வியாதிப்பட்டவனுக்கு தான் மருத்துவம் தேவை. வியாதி இல்லாதவனுக்கு மருத்துவ தேவையே கிடையாது. அதனால தான் என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் உலகத்துக்கு கொடுக்கவில்லை, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். அவர் எப்பொழுது கொடுத்தாரோ அப்போதே நாம் யோசிக்கணும், நமக்கு நோய் வரப்போகுது. அல்லேலூயா. அது யாரும் யோசிக்கிறது கிடையாது. எல்லாரும் பேதுரு ஒருன்னு சொல்லுவாங்க. பேதுரு பார்ப்பா இயேசு கிறிஸ்துவ 3 தரம் மறுதலிச்சிட்டான்பா. என்னப்பா புள்ளாம இவ்வளவு நாள் கூட தான் இப்படி பண்ணிட்டானப்பா, 3 முறை மறுதளிக்கிறான்பா, என்னப்பா இது அப்படின்னு. அவன் 3 தரம் மறுதளிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார், நீ சேவல் கூறுவதற்கு முன்னே 3 தரம் என்னை மறுதளிப்பா என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையை பேதுரு நிறைவேற்றினார். இதுல விசுவாசிக்கு பெருமையா இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேற்றினா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நீங்க நிறைவேற்றினா அது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தை நிறைவேற்றுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு வியாதி வந்தா சந்தோஷப்படுவீங்களா, துக்கப்படுவீங்களா? அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் அவர்கள் சொல்லும்போது சொல்லுகிறார், உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு வியாதி வந்தால் தேவனுடைய மடியிலே நீங்கள் படுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதை விட ஸ்லாக்கியம் என்ன வேணும்?
இதை விட ஸ்லாக்கியம் என்ன வேணும்? லாசரு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியாக அவன் என்னதான் வந்து வியாதிப்பட்டவனாக ஏழையாக இருந்த அவன் மரித்தாலும் கூட அவன் எங்கே இருந்தான்? தேவனுடைய சமூகத்திலே அவன் ஆபிரகாம் மடியிலே அவன் இளைப்பாறி கொண்டிருந்தான். ஐஸ்வர்யான் இங்கே எல்லாம் சுகபத்திரத்தோடு இருந்தான். அவன் எங்கே இருந்தான்? நரகத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாமல் நரகத்தில் அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருந்து பார்த்தோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமியிலே ஆகாரத்திற்காக நீங்கள் பிச்சை எடுக்க நேரிட்டாலும் உங்கள் சரீரம் முழுவதும் புண்களால் நிறையப்பட்டு அப்படியாக கொடிய வியாதிகளால் உங்கள் தாக்கப்பட்டு நீங்கள் மரித்தாலும் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகத்தான் இருப்பீர்கள். நரகத்துக்கு போவதை காட்டிலும் இங்கேயே அந்த உபத்திரவத்தை நம்ம அனுபவிச்சுட்டு போயிடலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு ஒவ்வொரு சம்பவம் உங்களுக்கு எதிரடியாக வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். யோவான் 1 என்ன சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த ஜீவனுள்ள வார்த்தை அவர் வார்த்தையாக இருந்த காரணத்தால் தான் அவர் எத்தனை போய் என்ன பண்ணாங்க? போய் சர்ச்சுல உட்கார வச்சு ஒரு சிங்காசனத்தை கட்டி, ராஜா யூதருக்கு ராஜான்ட்டு அங்கே போய் மேலே போய் கிரீட் எல்லாம் வச்சு உட்காருங்க ராஜா, நீங்கள் வந்து எருசலேம் முழுக்க ஆளுங்க அப்படின்னு சொன்னாங்களா என்ன? அவர் என்ன பண்ணாங்க? எடுத்துன்னு போய் அடிச்சு சித்திரவதை பண்ணி 3 நாள் ஜெயிலில் வச்சிருந்து அப்புறம் திரும்ப கொண்டு வந்து அவர் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணாங்க? சிலுவையில் அடிச்சு அவரை நிர்வாணமாக தொங்க விட்டார்கள். யார? நம்ம எல்லாம் உண்டாக்கின கர்த்தரை, வார்த்தையாக வந்த தேவனை என்ன செஞ்சாங்க? அவர் எல்லாருக்கும் முன்பாகவும் அவமானப்படுத்தினார்கள். நமக்கு அவமானப்படுத்தின சின்னதாக யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாரு நமக்கு புஷ்ஷுன்னு கோபம் வரும். ஆனா ஜீவனுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அவர் அவமானப்படுத்துறாங்க. அந்த அவமானத்தை தாங்கின்னு அவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னின்னு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, அவர் கல்வாரி வரைக்கும் போய் ஜீவனை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? தேவன் அதில் தான் அவர் தேவன் என்ற அந்த ஸ்தானத்தை யாராலுமே எடுக்க முடியாது. அந்த தாழ்மையை சமாரிய ஸ்திரியை எப்படி போய் சந்திச்சாரோ அதே போல கல்வாரியில இவரால் முன்குறிக்கப்பட்ட வித்து, இவர் ரத்தத்தினால் பேர் எழுதப்பட்ட ஒருத்தன் வந்து அங்க மேல மாட்டிக்கினான். சிலுவையில ரத்தத்தினால் பேர் எழுதப்பட்ட ஒருத்தன் அங்க சிலுவையில் அங்க மாட்டிக்கினான். அவனை போய் மீட் பண்ண எப்படி மீட் பண்ண முடியும்? எப்படி போய் மீட் பண்றதுன்னு பார்த்தார், ஐடியா பார்த்தார். நம்மளும் சிலுவையில் தொங்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். வனாந்தரத்தில் வந்து எப்படி வந்து சர்ப்பமானது தூக்கப்பட்டதோ, எப்படி வந்து நியாயம் தீர்க்கப்பட்டதோ, வியாதிக்கு நியாயம் தீர்க்கப்பட்டதோ, அதே போல மனுஷகுமாரனும் ஒரு நாள் வந்து தூக்கப்படுவார், உயர்த்தப்படுவார். அப்பொழுது பாவமானது நியாயம் தீர்க்கப்படும் என்ற அந்த வார்த்தைக்கு அடையாளமாக மோசே அங்கே வெண்கல சபத்தை அங்கே உயர்த்தி வைக்கிறான். அதே போல இவர் பார்த்தீங்கன்னா இங்கே பிளானை பாருங்க, அவருடைய பிளானை. இவரும் உயர்த்தப்படணும், அவனையும் மீட்கணும். நேராக போனார். அவன் எப்படி சிலுவையில் அடிக்கப்பட்டானோ அதே போல இவரும் சிலுவையில் அடிக்கப்பட்டு பக்கத்தில் போய் நின்றார். அவன் எப்படி சிலுவையில் அடிக்கப்பட்டு ஒரு பாவியாக இருந்தானோ இவரும் உலகத்தின் பாவத்தை சுமந்தவராக கையிலே அப்படியாக ஆணி கடவப்பட்டவராக எங்க போய் நிற்கிறாரு? அவன் எந்த நிலையில் இருந்தானோ அந்த நிலையிலே அவர் போய் நின்றார். அப்படி போய் நின்று பக்கத்தில் போய் பேசுறாரு. உன்னை பார்க்கத்தாண்டா இவ்வளோ தூரம் வந்திருக்கிற, இப்போ நீ விசுவாசிக்கிறியா? அவன் சொன்னா, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைவு கூறு என்று சொன்னான். பக்கத்தில் ஒருத்தர் தான். அதுதான் விஷயமே. 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தனை கைவிடுவேன் ஒருத்தனை ஏற்றுக்கொள்வேன் என்பது அங்கே தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் அங்கே என்ன பண்ணுற, ஒருத்தன் பார்க்குறான், நீ தேவன் வந்தால் நீ ரசித்துக்குள்ளாடா, நீ வந்து எங்களை ரசிக்க போயா வேலையை பார்த்துன்னு அப்படின்ட்டான் ஒருத்தன். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இப்படி ராஜ்யத்தில் வரும்போது நினைவு கூறும்போது உடனே அவர் சொன்னார், இன்று ராத்திரி நீ என் கூட இருப்ப, நீ என் கொலைப்படுற. அவனுக்கு பாருங்க, அவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசல, வார்த்தை விளக்கம் கொடுக்கல, அற்புத அடையாளங்கள் செய்யல, எந்த ஒரு அதிசயத்தை நிகழ்த்தல, அவனை சொஸ்தப்படுத்தல, அவனை சிலுவையிலிருந்து இறங்கி வர வைக்கல, ஆணியை பிடிங்கிட்டு நீ போடான்னு சொல்லல, அந்த காயங்களை அவர் ஆத்தல, அங்க அவனுக்கு அப்படியாக வந்து பரிசுத்தாவியை பொழிஞ்சிருன்னு சொல்லல, எதுவுமே பண்ணல. அவர் சொன்னார், நீ விசுவாசிக்கிறாய், இந்த விசுவாசம் இன்று என்னோட கூட நீ பரதேசத்தில் இருப்பாய். அல்லேலூயா. அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு, நமக்கு அப்படி இல்லை. நமக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் அனுதினமும் நம்முடைய நாட்களிலே, ஜீவிய நாட்களிலே அவர் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவனை விட நமக்கு தான் ஜாஸ்தி கொடுக்கப்படுது. யாருக்கு அதிகமாக கொடுக்கப்படுதோ அவங்ககிட்ட தான் கணக்கு அதிகமாக கேட்கப்படும். அப்படி என்று சொன்னால் அவனுடைய விசுவாசமானது, அந்த குறைஞ்ச நேர விசுவாசம் கூட
அந்த ராஜ்யத்தை நோக்கி இருக்கும் என்று சொன்னால் நமக்கு இவ்வளவு நாள் ஜீவனை கொடுத்திருப்பாரே, அவருக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. அப்ப நம்ம எப்பேற்பட்ட ஒரு காரியமாக இருக்கணும்? நாம் அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். என் வசனத்தை கேட்டு என் அனுப்பி விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. என் வசனத்தை கேட்டு என்ன அனுப்பி விசுவாசிக்கும் நித்திய ஜீவன் உண்டு. அதைதான் தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாமும் சொன்னார். என் செய்தியை கேட்டு என்னை அனுப்புகிறவரை விசுவாசிக்கும் தான் நித்திய ஜீவன். என்ன விசுவாசிக்கும் இல்லை. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? என் வசனத்தை கேட்டு என்னை விசுவாசிக்கும் நித்திய ஜீவன் உண்டு என்று வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் எப்பொழுதுமே பிதாவை மகிமைப்படுத்தினார். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது பரிசுத்தாவினர் தேற்றவாளனர் அவர் வரும்பொழுது அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து பேசுகிறபடினாலே அவர் தன்னை மகிமைப்படுத்திக் கொள்ளாமல் அவர் என்னையே மகிமைப்படுத்துவார் என்று சொன்னார். அதெல்லாம் தான் அவர் அடிக்கடி சொன்னார். அடிக்கடி அதான் சொல்றார், என் வசனத்தை கேட்டு எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் என்ன சொன்னாரு? தீர்க்கதரிசியாக வில்லியம் மரியன் பிரணாம் சொன்னாரு, என் வசனத்தை நீங்கள் கேளுங்கள், ஆனால் என்னை அனுப்புகிறவர் தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் அவன் தான் ஆக்கினிக்கு தீர்ப்பு கூட மாட்டான். அவனுக்கு தான் ஆக்கினி இல்லை. அவன் தான் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டவனாக இருக்கிறான். யார்? அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு. அதனால தான் நாம் சொல்கிறோம், வேதாகமம் சொல்கிறது, வேதாகமத்திலே எந்த ஒரு இடத்திலும் ஒருவருக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கப்படவே இல்லை. வேதத்திலே கிடையாது, யாரும் எடுக்கவே கிடையாது. வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானம் அது இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தான் ஞானஸ்நானம். அது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல 3000 பேர், ஒரு இடத்துல 12 பேர், ஒரு இடத்துல 8 பேர், இப்படியாக வேதாகமத்தில் இருக்கிறது. வேதாகமம் உங்கள் கரங்களில் இருக்கிறது. உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் யாருக்கு செவி கொடுக்கிறீர்கள்? இதுதான் முக்கியமான விஷயம். நாம் யாருக்கு செவி கொடுக்கிறோம்? அன்றைக்கு அந்த ஐஸ்வர்யவான் அப்படியாக தன்னுடைய ஐஸ்வர்யத்திற்கு அவன் செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தை அங்க நேரடியாக தேவனே நின்று பேசினார். அன்றைக்கே அவரை விட்டுறான். இயேசு கிறிஸ்து மனித சரீரத்தில் பரிசேயர் சரீரத்தில் கூட கட்டினார். யார் இந்த பரிசேயர் சதுசேயர்? சினிமாவுக்கு போயிட்டு சுத்திட்டு இருக்கிறவனா, கிளப் டான்ஸ் ஆடுறவனா? அந்த பரிசேயர் சதுசேயர், வேதாகமத்தில் இருக்கக்கூடிய பரிசேயர் சதுசேயர் எங்கேயாவது விபச்சார விடுதிகளில் இருக்கிறவனா? இல்லையே. அவன் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையோடு கூட இருக்கிறவன். அவன் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை படித்துக் கொண்டிருப்பவன். தேவனுடைய ஆலயத்திலே தேவனுக்கென்று எல்லா விதத்திலும் அவன் சரியான நபராக காணப்பட்டான். அப்படிப்பட்ட நபர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார்கள், இவன் பெயல்செபூல் என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார்கள். இன்றைக்கு அதே ஆவிதான் இந்த செய்தியை பார்த்து அப்படியாக கொக்கரித்துக் கொண்டிருக்கிறது. அதே பிசாசுகள், அதே காரியம். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துறாக இருக்க வேண்டும். வார்த்தை என்ன சொல்கிறது அதை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தையை தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். லிவிங் வேர்ட்ஸ். அன்னைக்கு லைவ்ல என்ன பேசினார்? இன்னைக்கு தீர்க்கதரிசி மூலமாக இன்னைக்கு கடைசி நாட்களிலே தேவன் அந்த வேதாகமத்திலே உரைக்கப்பட்ட பிரகாரம் கடைசி நாட்களிலே ஒரு தூதனை அனுப்பி, எதுக்கு அவர் அனுப்புனார்? அவருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா இல்லையா? ஏன் அனுப்புறார் இயேசு கிறிஸ்து? வேதாகமம் முடியுது, பைபிளே க்ளோஸ் ஆகுது. அந்த கடைசி அதிகாரத்திலே அவர் அப்படியே 16 வருஷம் சொல்றாரு, சபைகளில் இவைகளை சாட்சியாக முடிக்க இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். யாருக்கு சாட்சி? எல்லா சபைகளுக்கும். சபைகளில் இவைகளை சாட்சியாக, இந்த வேதாகமத்தை சாட்சியாக அறிவி. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவியாக இருக்கிறது என்று வேதாகமம் சொல்கிறது. அல்லேலூயா. தீர்க்க தரிசன ஆவியானது கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி அவர் இந்த பூமிக்கு எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுத்தார். நாம் அந்த தூதனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த தூதனுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தூதன் கொண்டு வந்த செய்திக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் போஸ்ட்மேனை காட்டிலும் அந்த லெட்டருக்கு தான் வேல்யூபிள் ஜாஸ்தி. அல்லேலூயா. ஏன்னா அனுப்புறவர் யார் அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம போஸ்ட்மேன் தலையில தூக்கி வச்சு ஆட வேண்டியது கிடையாது. அனுப்புகிறவர் ஒன்றும் இல்லை. ஒரு நாட்டின் பிரதமர் கூட நமக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் என்று சொன்னால் அந்த கடிதத்தை நான் படிக்க மாட்டேன், வாங்க மாட்டேன் என்று நாம் சொல்லுவோமா? நம்ம சொல்லுவோமா? எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஒரு நாட்டினுடைய பிரதமர் உங்களை குறித்து அவர் அவ்வளவு அக்கறை உள்ளவராக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அனுப்புவார் என்று சொல்ல அந்த கடிதத்தை நாம் நிராகரிக்க மாட்டோம்.
அது எல்லோரிடத்தில் கொண்டு போய் காட்டும். எனக்காக அந்த கடிதம் ஒரு பிரதமர் எனக்கு அனுப்பி தந்தார். அந்த பிரதமர் நேரடியாக உங்களுக்கு கொடுக்கவில்லை, கையில் வந்து ஒரு போஸ்ட்மேன் மேலமாக உங்களுக்கு வந்து சேர்கிறது. நீங்கள் போஸ்ட்மேனை எடுக்க வேண்டாம், ஆனால் அந்த போஸ்டை நீங்கள் மதியுங்கள். அல்லேலூயா. நமக்கு செய்தியானது பரலோகத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஒரு தூதன், ஒரு செய்தியாளன் மூலமாக நம்முடைய கரங்களில் இன்னைக்கு ஒளிநாடாக்கள் மூலமாகவும் செய்தி புத்தகத்தின் வாயிலாக நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு வார்த்தை தான் முக்கியம். அந்த வார்த்தை என்ன சொல்கிறது? நீங்கள் முதலாவது மனம் திரும்பி, அப்போஸ்தலர் 2:30 நீங்கள் முதலாவது மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று, எப்படி பாவ மன்னிப்பு, நீங்க பாவ மன்னிப்பு பெற்றீர்களா இல்லையா என்பதை உங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய வேதாகமே உங்களை சாட்சி பகரும். நீங்கள் பாவ மன்னிப்பு பெற்றீர்களா இல்லையா? நீங்கள் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இன்னைக்கு இல்லையே, சபையில் எல்லாருமே அந்நிய பாஷைலாம் பேசுறாங்களே, தெரியுமா? பயங்கரமா சத்தம் போடுறாங்களா? உங்களுக்கு தெரியுமா? வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது, சபைகளில் நீங்கள் இப்படியாக கத்திக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கல்லாத ஒருவன் வந்து அந்த பக்கமாக வரும்பொழுது உங்களை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொல்ல மாட்டானா என்று பவுல் இங்கே திட்டியிருக்கிறார். அந்நிய பாஷை பேசுகிறவன் அந்த அர்த்தத்தையும் சொல்ல கடவன், அப்படி சொல்ல இல்லை என்று சொன்னால் நீங்கள் வாய முடியல சும்மா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறான், திட்டிருக்கிறான். நம்ம அந்த வார்த்தை கீழ்ப்படிணுமா இல்லையா? வாய மூடி கம்முன்னு இருக்கணும். இல்லை, சபையில் எல்லாம் கத்தினே இருக்கிறாங்க. அது என்ன பாஷைன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு தேவனுடைய வார்த்தையை அப்படி சொல்லவில்லை. அந்த வார்த்தை என்பது அன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாளிலே மேலறை வீட்டிலே அவர்கள் ஒருமனப்பட்டவராக கூடி இருக்கும்போது அக்னிமயமான நாவுகளைப் போல, பிரிந்திருக்கிற நாவுகளைப் போல இறங்கி ஒவ்வொரு மேலும் உட்கார்ந்த போது அவர்கள் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். அவர்கள் பேசும்போது பூமியின் கீழ் உள்ள அத்தனை மொழிகளுடைய ஜனங்கள் எல்லாம் அங்கே கூடியிருந்த போது அவர்கள் அப்படியாக ஆச்சரியப்பட்டு, இது எப்படி இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷையில் இவர்கள் பேசுகிறார்களே, இது எப்படி என்று கேட்டார்கள். அதுதான் அந்நிய பாஷையாக இருந்தது. அந்நிய பாஷை என்று சொன்னால் அது ஒரு மொழி. அது தெலுங்கா இருக்கலாம், எனக்கு தெலுங்கு தெரியாம வந்து நான் தெலுங்குல பேசணும்னா அதுதான் அந்நிய பாஷை. கற்றுக்கொண்டு பேசுவதல்ல. அந்நிய பாஷை என்பது அதற்கு வியாக்கியானம் இருக்கிறது, அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை சொல்லவில்லை என்று சொல்ல அமைதியாக இருக்கணும். அதுக்கும் ஒரு பாசங்க சொல்லுவாங்க, உனக்கு தெரியாது பரலோக பாஷை உனக்குது, அந்த பரலோக பாஷையை உன்னை தனியாக தான் போய் பேச சொல்கிறார், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம. அல்லேலூயா. யாருக்கும் தெரியாமல் நீ என்ன பண்ணு, தனியா போய் யாருக்கு அதுக்கும் கேட்காம நீ என்ன பண்ணு, தனியா போய் பரலோக பாஷையை போய் பேசு. அல்லேலூயா. மாரியாத்தா கோயிலில் கோழி ஊற்றும் போது கத்துற சவுண்டுக்கு இவங்க கத்துற சவுண்டுக்கும் ஒன்றும் பெரிய வேரியேஷனே கிடையாது, ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்படி என்று சொன்னால் அதே ஆவி இங்கே வந்து உட்காந்துக்குது, ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் வேதாமத்தினுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். வேதாமத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது, மனிதர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால நித்திய ஜீவன் பெறுவதற்கு நாம் சரியான தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த காலத்தில் தேவன் கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கு யார் கேட்டு கீழ்ப்படுகிறார்களோ, கீழ்ப்படிந்து அவரை அனுப்பின தேவனை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அதான் அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கின தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இதுதான் செகண்ட் கமிங், அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இன்று அவர் சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால் என்று சொல்லி அவன் அப்படியாக வேறொரு நாளை குறித்திருக்கிறானே, அப்படி என்று சொன்னாது இனி வரக்கூடிய காலமாக இருக்கிறது என்று பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். அப்படி என்று சொல்லும் பொழுது அவர் சொல்றார், மரித்தோர் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் தான். தேவனுடைய விட்டு விலகி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத எல்லாருமே மரித்தோர் தான். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஒரு பாட்டு அங்க முடிக்கிறார், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். இன்றைக்கு ஒளிநாடாக்கள் மூலமாக தேவனுடைய சத்தமானது இன்னைக்கு உங்களுடைய கரங்களிலே இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லி, கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து லைவ்ல பேசிட்டு போனார், ஆனா இங்க சொல்றாரு கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொன்னால் என்னைக்கு ஒரு நாளைக்கு டேப்ல ரெக்கார்ட் பண்ணி நம்ம கையில் கொடுக்க போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதைத்தான் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசனை சொன்னார், இந்த செய்திகளை நீ என்ன செய்ய, பதிவு செய்து இதை சேமித்து வை. ஏனென்றால்
என்னுடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய முதலாம் வருகையிலே என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இரண்டாம் வருகையிலே இப்படியாக வரப்போதே அவர் முன்னர் இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு, அந்த சத்தத்தை மறுபடியும் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக என்ன செஞ்சாரு, மறுபடியும் ஒளி நாடாக்களில் பதிவு செய்யும்படி தேவன் கட்டளையிட்டார். அது ஏன் கட்டளையிட்டார் சொன்னா, இவர் இந்த வார்த்தையை ஏற்கனவே சொல்லிட்டார். முதலாம் வருகையில் அவர் சொல்லிட்டாரு, இரண்டாம் வருகையில் அதை நிறைவேற்ற போறாரு. அதனால என்ன பண்ணிட்டாரு, முதலாம் வருகையிலே சொல்லிட்டார், தேவகுமாரனுடைய சத்தத்தை ஒரு நாள் கேட்பார்கள், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, ஆனால் கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, அது கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். நிச்சயமாக நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இன்றைக்கு தேவன் அருமையா என்ன பண்ணிருக்கிறாரு, ஒளி நாட்கள் பதிவு செஞ்சு இன்னைக்கு நம்முடைய கரங்களிலே அதை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம செய்தி புத்தகமாகவும் அடித்து எல்லாருக்கும் இலவசமாக விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த வார்த்தையில் தான் ஜீவன் உண்டு. அன்றைக்கு ஐஸ்வர்யன் அப்படியாக முகத்தை திருப்பி கொண்டு, ஓ இது கடினமானது உபதேசம் என்று சொல்லி நாம் முகத்தை அப்படி அவனை போல நாம் திருப்பிட்டு போனோம்னா, நாம் இழக்கப் போவது நித்திய ஜீவனை. நாம் யாரை சேவிக்க போகிறோம்? இந்த வேதாகமத்தை நாம் கரங்களில் வைத்து அனுதினமும் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமே, அந்த தேவனை நாம் கைவிட மனதாக இருந்தால் இந்த உரைக்கப்பட்ட வார்த்தையை நாம் தவற விட்டுடலாம். ஆனால் இவ்வளவு நாள் நாம் எதுக்காக ஜெபம் பண்றோம்? தேவனுடைய சமூகத்துக்கு போவதற்காக. இவ்வளவு நாள் எதற்காக நாம் வேதாமத்தை வாசிக்கிறோம்? தேவனுடைய சமூகத்திற்கு போக முடியாக. அப்படி என்று சொன்னால், நம்மிடத்தில் ஏதோ ஒரு ஐஸ்வர்யம் தடை செய்து கொண்டிருக்குமான்றா, அது நம்முடைய சபைகளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், நம்ம பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், அது நித்திய ஜீவனுக்கு தடையாக இருந்தால் அதை நீங்கள் முதலாவது விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு முதலாவது செய்து கொடுங்கள். நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொண்டால் அப்பொழுது உங்கள் குடும்பமும் ரட்சிக்கப்படும். வேத வசனம் முதலாவது இங்கே சொல்லி இருக்கிறது, முதலாவது நீ என்ன செய்ய, முதலாவது என்ன செய்ய, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. நீ முதலாவது விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். உன் குடும்பம் ரட்சிக்கப்படலாம். முதல்ல நீ என்ன பண்ணணும்? இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். அப்புறம் என்ன ஆகும்? உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். நான் சொல்லவில்லை, இதை சொன்னவர் தேவனாகிய கர்த்தர். அந்த வார்த்தை அவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அதனால் நாம் நித்திய ஜீவனை யாருக்கு அவர் தருகிறார் என்று சொன்னால், உரைக்கப்பட்ட வார்த்தையை, அன்றைக்கு தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தையை எவன் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறானோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நீங்கள் சொல்லலாம், வேதாகமத்தில் நான் இதை வாசித்தேன் அதை வாசித்தேன். நீ வாசித்ததெல்லாம் ஒரு நபரை தான் சுட்டி காண்பிக்கிறது. அந்த நபர் பூமியில் வந்தால் அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தாக வேண்டும். அல்லேலூயா. அதனால் உரைக்கப்பட்ட வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நித்திய ஜீவனை எழுந்து போகாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது இல்லாமல் நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை இந்த வீட்டிலே இப்படியாக பகிரப்பட்டதற்காக நிச்சயமாக ஆண்டவர் இந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாராக. மேலுமாக பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேயர் நடக்கணும், இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான காரியம் நடக்கணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் எல்லாருமே எதிர்பார்த்திருந்த ஒரு நாள் இது. நிச்சயமா. ஏன்னா ரூபனுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, ஏன் இதை நான் பிகினிங்கில் சொல்லலாம், எப்பவுமே மெசேஜ் கொடுக்கும்போது மெசேஜுக்கு நான் பிகினிங்கில் யாரை பற்றி நான் பேசுவதே கிடையாது. முதல்ல வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், பின்பு அது முடிந்த பிறகு தான் இந்த காரியங்களை குறித்து நான் பேசுவேன். அப்படியாக சகோதரனுடைய குடும்பத்தார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சபைகள் சரி, நிறைய சபைகள் வச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய பிஷப்புகளாக பேராயர்களாக அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இருந்த அவரை குறித்து எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருந்துச்சு, இப்படி அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அவங்க எல்லாரும் காட்டிலும் அவர் முன்னாடி வந்துட்டார். அல்லேலூயா. இதுதான் பெரிய விஷயமே. உண்மையாகவே இப்போ இவர் தான் எத்தனை போய் எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தில், எப்படி யோசேப்பு அப்படியாக சகோதரர் நடுவில் பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கெல்லாம் போய் 1008 பிரச்சனையில் சிக்கி சின்னாபின்னமாக ஆகி அப்படி இருக்கும்போது தேவன் அவரை தெரிந்து கொண்டு பார்வோனுக்கு நிகராக உட்கார வைத்து தன் சகோதரர்களுக்கே ஆகாரத்தை சேமிக்கும்படியான ஸ்தானத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதத்தில் நீங்கள் பார்க்கணும். மறுபடியும் வேதாகமும் நிறைவேறி கொண்டிருக்குது, உங்கள் கண்களால் தான் நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய ஜீவியம் ஏற்கனவே வாழ்ந்தவருடைய ஜீவியமாகத்தான் அது இருக்கு. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். அது மறுபடியுமாக வேதாகமும் சரித்திரம் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. நாம் நினைக்கலாம் நம்முடைய ஜீவியம் வேற மாதிரி போயிட்டு இருக்குது. இல்லை, தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி ஏற்ற நேரத்தில் அவர் கொண்டு வருவார். அதனால சொல்றேன்,
அந்த பாறையை எப்படியாக அந்த சிற்பி செதுக்குறானோ அதே போல தேவனுடைய வார்த்தை அவரை செதுக்கி இந்த வீட்டில் அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் வீட்டில் பிரேயர் வைக்கணும்னு சொல்லி என் இருதயத்திலே அதை வைத்து நான் அப்படியாக ஜெபித்து கொண்டு இருந்தேன். அவர் சொல்லும் வரைக்கும் காத்திருந்தேன். அவர் சொன்ன உடனே ஓகேன்னு சொன்னேன். இவங்களை கட் பண்ணேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் ஆண்டனி வீட்டில் தான் வந்து பிரேயர் வைக்கிறதா வந்து பிளானு. ஆனால் நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் சொன்னால் நான் இவங்களை கட் பண்ண ஒன்று நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன். அப்படியாக அவரே சொல்லணும்னு நான் எதிர்பார்த்துருந்தேன். அப்படியாக நான் எதிர்பார்த்திருந்த வேலையில் அந்த ஏற்ற தருணம் வரும்போது நானும் வாய் எடுக்கிறேன், ஒரு கால் கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லி நானும் எடுக்கிறேன். அவர் என்ன சொல்கிறேன், பிரதர் நம்ம வீட்டில் வச்சுலாமா பிரேயர்னார். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. தேவன் அவரை ஆசீர்வதிப்பாராக, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக அந்த 2 பிள்ளைகளையும் தேவன் ஒரு நாளிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக நம் மத்தியிலே அவர் கொண்டு வருவார். சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இறங்கிய அதே தேவன் இந்த பிள்ளைகளுக்கும் அவர் இறங்குவார் என்று நாம் விசுவாசிப்போம். ஒரு நாள் நிச்சயமாக மாட்டார். அவருக்கு முள்ளா மரமா கொடியா அதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. காஞ்சி போன கோலையே கனி கொடுக்கும் ஜீவியமாக மாற்றிய தேவன் நம்முடைய ஆண்டவர். அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கர்த்தரிடத்தில் ஒப்பு வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாக கர்த்தர் காரியங்களை வைக்க செய்வார். இந்த குடும்பத்தில் நிச்சயமாக எங்களுக்கு இடம் கொடுத்து, எங்கள் எல்லாருக்கும் இடம் கொடுத்து வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் வந்து இந்த குடும்பத்திலிருந்து ஒரு விசுவாசத்தை கொடுத்துருக்காரு சொன்னால் நிச்சயமாக இந்த குடும்பத்தாரவே தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், இப்படிப்பட்ட ஒரு காரியம் வாய்க்கிறது என்று சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே நமக்கெல்லாம் அது பெரிய விஷயம். அது பிரதருக்கு பெரிய விஷயமான்றதுலாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு என் டைம் மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து அதை பகிரும்படிக்கு ஒரு வீட்டில் இடம் கொடுத்தா அது நமக்கு பெரிய சாக்கியம், கோடி ரூபாய்க்கு சமானம். நிச்சயமாக இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இன்னும் அநேக காரியங்கள் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அநேக ஜப கூட்டங்கள் நடக்கணும். அதுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த வீட்டுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம், அவருடைய காரியங்களாக ஜெபிப்போம். அது இல்லாமல் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா துரிதமாக அவர்களுக்கு ஒரு நிரந்தர இடம் அவர் வாங்குவதற்கு அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சுக்குங்க. கூடி சீக்கிரம் கர்த்தர் அதை வாய்க்கை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நிச்சயமாகவே நான் ஒரு கதை கூட நான் அவர்கிட்ட சொல்லியிருப்பேன். அது அவருக்காக தான் சொன்னேன். ஆனால் அவருக்கு அது சரியாக புரிஞ்சிருக்காது. ஒரு நாள் ஒரு ஆடு மேய்க்கிறவன் அப்படி போயிட்டு இருந்தான். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு மேய்க்கிறவன் ஒரு ஆட்டுக்குட்டியை தோலில் போட்டு அதை அப்படியே தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு அப்படி போயிட்டு இருந்தான். எதிர்க்க வந்த ஒரு ஆள் பார்த்தான், என்ன இந்த ஆட்டுக்குட்டியை வந்து தோல் மேலே தூக்கிட்டு போடுற அப்படின்னும் போது, இல்லை இதுக்கு காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து அடிபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அடிபட்டுச்சா, என்னாச்சு, எப்படி அடிபட்டுச்சுன்னும் போது, நான் தான் இதனுடைய காலை உடைத்தேன் என்று சொன்னார். நான் தான் என்னுடைய ஆட்டினுடைய காலை உடைத்தேன் என்று சொன்னார். அப்போது சொன்னார், நீ எவ்வளோ கொடூரமான மனுஷையா, ஒரு ஆட்டுக்குட்டியா அது, அதை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா, அந்த ஆட்டுக்குட்டியுடைய காலை போய் உடைச்சிட்டியே அப்படின்னு சொன்னபோது அவர் சொன்னார், எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லுவது எனக்கு நிச்சயமாக நீ உன்னுடைய பாரத்தில் நீ இதை சொல்கிற, என்னடா அது கால் இப்படி உடச்சி போட்டு போகிறான்னு. ஆனால் எனக்கு தான் தெரியும் இந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்ய தெரியுமா, இது என்னுடைய மந்தை விட்டு அடிக்கடி வெளியே ஏறி போயிடுது, வெளியில் ஓநாய்கள் இருக்கிறது, அந்த ஓநாய்கள் இந்த ஆட்டுக்குட்டியுடைய ஜீவனை எடுக்கக்கூடாதபடிக்கு நான் என்ன செய்தேன் தெரியுமா, அந்த ஆட்டினுடைய காலை உடைத்து இப்போது என் தோள்களிலே போட்டுக் கொண்டிருக்கிறேன், இப்பொழுது இது ஜீவனோடு இருக்கும், இதை காக்கும்படிக்க இப்படி செய்தேன் என்று சொன்னார். தேவன் நம்மை காக்கும்படிக்கு நமக்கு நன்மையானதான் செய்வார். அவர்தான் வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்தவனுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கும். அவர் செய்கிறத நம்ம அப்படியே பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டார். அதனால தான் சொன்னேன், ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்தாலும் யோபுவை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் எதை செய்தாலும் எனக்கு நன்மையாகவே அவர் செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தை காத்திருப்போம் என்று சொன்னார். அவர் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதம் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்து முடிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக கர்த்தாவே அருமையான குடும்பத்தார் கூட கர்த்தாவே நீர் ஐக்கியம் கொள்ள நீர் கிருபை செய்து இந்த வீட்டில் ஜெப கூட்டம் நடத்தும்படிக்கு கர்த்தாவே ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஏதோ ஆண்டவர் இந்த வீட்டிலே ஆராதனை செய்யும்படியாக அவர் கர்த்தாவே ஆண்டவரே இந்த விசுவாச குடும்பத்தாருக்கு நீர் அந்த இருதயத்திலே ஏவின அந்த விசுவாசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த குடும்பத்தாரை நாங்கள் நசநாயக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர் சகலத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையிலும் உம்முடைய வல்லமையிலும் உம்முடைய பரிசுத்தாவியினுடைய ஊக்குவித்தலிலும் ஆண்டவரே கர்த்தாவே அவர் கையின் பிராசங்களிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக.
அந்த பிள்ளைகளும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்கு திரும்பும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் கர்த்தாவே இந்த உலகத்தின் பின்னாலே சென்று சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவர்களை கர்த்தாவே நீர் பாதுகாத்து அவர்களை உம்முடைய பிள்ளைகளாக நீர் மாற்றும்படியாக உம்முடைய கருத்தில் ஒப்புத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது இந்த வீட்டிற்குள்ளாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே கர்த்தாவே ஐக்கிய கொண்ட ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இம்மட்டுமா எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களுடைய இந்த சிறு ஆராதனையை கர்த்தாவே நீர் மகிமையாக கர்த்தாவை எடுத்துக்கொண்டபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.